மணிரத்னம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மெகா ஹிட் படம் ஒன்றை கொடுத்திருக்காரு. இவர் இயக்கத்துல வெளிவந்துள்ள செக்க சிவந்த வானம் செம வசூல தந்திருக்கு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, சிம்பு, அருண் விஜய் என 4 முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் இஸ் பேக் என ரசிகர்கள் சொல்லும் அளவுக்கு நல்ல விமர்சனங்கள் இந்த படம் பெற்றிருக்கு. இந்த நிலையில தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சிசிவி படம் பார்த்துட்டு ட்விட்டர்ல புகழ்ந்து தள்ளியிருக்காரு. சென்னையில தியேட்டர்ல மணிரத்னம் படங்கள் பார்த்து கைத்தட்டிருக்கேன். இப்போது சிசிவி படம் வீட்ல ஹோம் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்களும் படம் பார்க்கலன்னா உடனே சென்று டிக்கெட் வாங்கிடுங்க. ஒரு கிளாசிக் அனுபவம். இந்த டெக்கேடின் சிறந்த படம் இது. மாஸ்டர் இஸ் பேக் என மகேஷ் பாபு ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. செக்க சிவந்த வானம் வெளிவந்து 6 நாட்கள் ஆகிய நிலையில இந்த படம் உலகம் முழுவதும் சுமார் 70 கோடி ரூபாய் வரை வசூல் வந்துள்ளது என கூறப்படுது. இதுல தமிழகத்தில் மட்டுமே வசூல் 35 கோடி வந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஓவர்சீஸில் இந்த படம் 25 கோடி வசூல் வந்துள்ளதாக கூறப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த வருடத்தில் கடைக்குட்டி சிங்கத்திற்கு பிறகு அனைத்து தரப்பினருக்கும் மிக பெரும் லாபம் தந்த படமாக இது அமைந்திருக்கு. இந்த நிலையில இந்த படத்தில் மணிரத்னத்துடன் கதை திரைக்கதை பணியில் வேலை பார்த்தவர் சிவா ஆனந்த். இவரிடம் ஒரு பேட்டியில மணி சார் எப்போது அஜித், விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுடன் பணியாற்றுவார் என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் ஏன் கண்டிப்பா இருவருடனும் பணியாற்றுவோம், அதற்கான கதைகளும் தயாராகித்தான் வருது, அவர்கள் கான்ஷீட் சரியாக அமைந்தால் உடனே ஆரம்பிச்சிடலாம் என்பது போல பதில் அளிச்சிருக்காரு. மணிரத்னம் படம் என்றால் யார் தான் வேணான்னு சொல்வாங்க. ஒருவேளை இது நடந்தால் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் தான்.